Taste the Daily. யார் இந்த கண்ணுக்குட்டி? அப்படி அவ்வளோ பெரிய ஆளா அவரு? அந்த கண்ணுக்குட்டி அங்கே வந்தா எவ்வளோதான் இருப்பான் அவன். அவனை காலை அப்படி நொண்டிட்டு வருவான். ஒரு போலீஸ்காரர் உள்ள வராரு, சல்யூட் அடிச்சுட்டு அவனுக்கு சல்யூட் வச்சு ஒரு 5000 10,000க்கு வாங்கக்கூடாது. அதை வாங்கியாச்சு. நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே வந்து கண்ணுக்குட்டின்ற பேர் நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. அவரோட வீடு தான் இது. இருபத்தி 28 வருஷமா வந்து இந்த வீட்டில் வந்து சாராயம் விற்பனை வந்து நடந்துகிட்டே இருக்கு. எப்போ நீங்க வந்து இந்த வீட்டோட கதவை நீங்க வந்து தட்டினாலுமே இந்த வீட்டில் வந்து சாராயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்டுக்காரன் குடியில தான் இறந்தாரு. கதவை தட்டி எழுப்பி இந்தாப்பான்னு 24 hours பாக்கெட் சாராயம் முதற்கொண்டு ஈஸியா கிடைக்கும். இங்கே வச்சுதான் வந்து சாராயம் விற்கிறது எல்லாமே வந்து நடக்குமா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7000 பேர்கிட்ட வந்து சாராயம் வந்து வாங்கிட்டு போவாங்களாம். நம்ம வந்து சின்ன பிள்ளைல வந்து இந்த 2 ரூபா வாட்டர் பாக்கெட்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பாக்கெட்டாக வந்துட்டு சாராயம் வந்து வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவாங்களாம். இங்கே ஆக்சுவலாக எனக்கு இன்னொன்று என்னன்னா, பெண்கள் அதிகமாக குடிக்கிறாங்களா அப்படிங்கிறது. அதான் அந்த காட்டு நாய்க்கிறதுல கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஆம்பளை பொருச மாட்டேன் எல்லாம் குடிப்பாங்க. எல்லாருமே நேற்று 13 வந்துச்சு, எரிச்சிட்டோம், 7 புதைச்சிட்டோம். இதில் வந்து 2 லேடிஸ், மொத்தம் 3 லேடிஸ் இறந்துட்டாங்க. நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே வந்து கண்ணுக்குட்டின்ற பேர் நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. அவரோட வீடு தான் இது. ஸோ இங்கேருந்தா வந்து இந்த ஊர் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க ஒரு 4-5 ஊருக்கு வந்து இங்கேருந்தா சப்ளை ஆகுது. ஆனால் இங்கே வந்து அந்த இறப்புக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கலந்துருக்காங்க. அது யாருக்குமே தெரியலை. இவர் எதுக்காக கலந்தார் அப்படிங்கிறதுமே நிறைய பேருக்கு தெரியல. அவர் இன்னும் எதுவுமே சொல்லவே கிடையாது. இவரை பற்றியும் இவர் இங்கே எவ்வளோ வருஷமாக வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இங்கே இருக்க மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நியூஸ் சேனலில் எடுத்தோம்னால எந்த டிவி எடுத்தாலும் கள்ளக்குறிச்சின்ற ஒரு பேர் தான் வருது. இப்போ என்னென்னா அந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, பல வருஷமாகவே இங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இந்த திடீர்னு ஒரே நாளில் ஒரு 30-40 பேர் அந்த 20 வருஷமா நடத்துகிறாங்க, சாராயம் வைக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆனதே கிடையாது. தினம் மாமலாம் குடிப்பாங்க, எப்போதை குடிப்பாங்க. ஒரு சாவன்னா போய் குடிச்சிட்டு வருவாங்க. அவங்களாம் எதுவும் நடக்கலை, அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை தான் இந்த 3 நாளாக தான் 4 நாளாக குடிச்சது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது முன்னாடி குடிச்சா யாருக்கு எதுவும் ஆகல. இந்த அப்படியே திடீர்னு 2 அது எது ஃபால்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் நிறைய சிம்டம்ஸ், வயிற்று வலி, நுரையீரல் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ரொம்ப கேர் பண்ணி பார்க்கல. இப்போ என்னன்னா கவர்மெண்ட் வந்து சாராயம் வந்து காய்ச்சக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டு தான் ஊருக்கு தள்ளி ஒரு ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. ஒயின் ஷாப்ன்றது ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியே. ஆனா நீங்க சாராயம் விற்கிறதே தவிர, ஆனா அது வந்து ஊருக்கு நடுவுல வச்சிருக்கீங்க. ஊருக்கு நடுவுலன்னா போலீஸாரும் நிர்வாகமும் பொறுப்பு. எல்லாருக்குமே தெரியும். ஒரு போலீஸ்காரர் உள்ள வராரு, சல்யூட் அடிச்சுட்டு அவனுக்கு சல்யூட் வச்சு ஒரு 5000 10,000க்கு வாங்கக்கூடாது. அதை வாங்கியாச்சு. இனியும் ஒரு உயிர் கூட குடியால போனதுன்னு நினைக்கக்கூடாது. என்ன மாதிரி நானும், எங்கள் வீட்டுக்காரன் குடியில தான் இறந்தாரு. ஒரு பொண்ணும் அறுத்து நிற்கும் போது அதனுடைய கண்ணீர் ரத்தமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எழுந்து நிற்கிற எங்களுக்கு தான் தெரியும். இனி தமிழ்நாட்டில் எப்பவுமே மது விலக்குக்கு மது பூரணமா ஒழிக்கப்படணும். ஏன்னா இந்த இடத்துல மட்டும் இல்லை, மரக்காணத்தில் இழந்தாங்க, இன்னும் எத்தனையோ பேர் வெள்ளி மலையில குடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு முடிவு கட்ட முடியல. நிர்வாகமும் தான் பொறுப்பு, அரசு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஒவ்வொரு பொண்ணுங்களும் நிற்கிற போது தாய் தகப்பை இழந்திருக்காங்க. எத்தனை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜனங்க செத்த அன்னைக்கே அந்த பித்த பையனோட அம்மா சண்டைக்கு வந்துட்டாங்க. இதை பத்தி சொன்னோன்னே உலகம் அழியுது, கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது. அதே என் பிள்ளை சாராயம் சொல்றீங்கன்னா அந்த பொம்பளை சண்டைக்கு வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க பலாரம் அடிச்சு அவளை இழுத்துட்டு போனாங்க. சரி, இப்போ அதே மாதிரி ஒயின் ஷாப் அப்படிங்கிறதுமே மதியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 9 மணிக்கு மூடிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து 24 மணி நேரம் கிடைக்கும். எல்லாருக்குமே சம்திங் கொடுத்தா கிடைக்குது. அதுவும் 24 hours கருணாபுரத்துல பாக்கெட் சாராயம் முதற்கொண்டு பாட்டில் முதற்கொண்டு ஈஸியா கிடைக்கும். அதான் சொன்னாங்களே, கதவை தட்டி எழுப்பி இந்தாப்பான்னு குடுக்குற அளவுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்ச பொருள். நம்ம வீட்டை திடீர்னு கொடுப்பாங்களா? தெரிஞ்சா அந்த இடத்துக்கு பாக்கெட் சாராயம் வந்துடும். ஆல்ரெடி ஒரு டெத்துன்னா அதுல அழுகுரல் கேக்குதோ இல்லையோ, இதுக்கு குறைவு பஞ்சம் எதுவுமே இல்லை. யாரு இந்த கண்ணுக்குட்டி? அப்படி அவ்வளவு பெரிய ஆளா அவரு? அவனை தண்ணி விட்டா அப்படியே விழுவான். அந்த கண்ணுக்குட்டி அங்கே வந்தா எவ்வளோதான் இருப்பான் அவன். அவனை காலை அப்படி நொண்டிட்டு வருவான்.
அவனுக்கு இவங்க எல்லாருமே பணிந்திருக்கிறாங்க அந்த தெருவுல. நம்ம தெருவு பக்கம் இல்லைங்க சார், அந்த பக்கத்துல அங்கெல்லாம் இங்கன்னா நாங்களே கேட்போம். அந்த பக்கம் இருக்கிறதால தான் வந்து என்ன ஏன்னா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு, ஆமா. வக்கீல் கோர்ட் இருக்கு, எல்லாருமே வந்து ஆமா சார். இப்ப இந்த இடத்துல இருக்குன்னா இது ஒரு பயம் இருக்கு, இல்லாத அவர் செய்யறாங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஒரு பயம் இருக்கணும். அதை இது நீங்க இத்தனை பேர் சொல்றத வந்து வச்சு பார்க்கும்போது அவ்வளவு அந்த கண்ணுக்குட்டின்றவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்றது அவ்வளவு ஆள்லாம் கிடையாது. ஆனா பேசுறாங்களே, இப்ப அசிங்கமா பேசுனா இப்ப அவங்கள்ட்ட வாயை கொடுக்குறதா, இப்ப நம்ம பிடிங்கள சாபம் கொடுக்குறாங்களே அப்படின்னு திரும்பி என்ன பயந்துகிட்டு என்ன போயிடுறாங்க, உன் புருஷனை அடக்கி வையின்றாங்க, உன் புருஷனை அடக்கி வைன்றாங்க. இங்க ஆக்சுவலா எனக்கு இன்னொன்னு என்னன்னா பெண்கள் அதிகமா குடிக்கிறாங்களா அப்படிங்கிறது. அதான் அந்த காட்டு நாய்க்கிறது எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. ஆ, இங்க கர்நாபத்துல அந்த மாதிரி இல்ல, ஏதோ சில பொம்பளைங்க இருக்கிறாங்க, ஆ, ஒரு 2 பெண்ணுங்க. ஆ. மீதி இந்த காட்டு நாய்க்குன்னு சொன்ன பாருங்களா, அவங்க வந்து ஆம்பளை புருஷ மாட்டி எல்லாம் குடிப்பாங்க. எல்லாருமே ஏன்னா அவங்க இப்ப குடிப்பாங்க. பெண்களோட இறப்பும் அப்படியே சமமா போய்கிட்டே இருக்கு, ஆமா. ஏறிக்கிட்டே அவங்க வருது. அவங்க இப்ப அவங்க மதத்துல அந்த காட்டு நாயகர் சொல்றல, அவங்க இருந்து எல்லாம் குடிப்பாங்க. அதை அது முன்னாடில ஆமா, முன்னாடி இருந்து குடிப்பாங்க. ஓகே ஓகே. அவங்க தெலுங்கு பேசுறவங்க. அவங்க ஆ, அவங்க வந்து எல்லாமே குடிப்பாங்க. அந்த புருஷ மாட்டி 2 எல்லாம் கலந்தே குடிப்பாங்க அவங்க. ஆ, என் பேர் திருநாவரசனா. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? நான் 16 வருஷமாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு இது வந்து இது போல் சம்பவம் நடந்திருக்கு. 16 வருஷமா இந்த மாதிரி எரிக்கிறது இதுதானா? இதுதான். ஆனால் தற்கொலைமை சாகிறது, வயசானவங்க சாகிறதுலாம் அதான் இருப்போம். ஆனால் அந்த சாராயத்தை குடித்து சத்துது ஃபஸ்ட்டு இதுதான். முத ஒரு நேற்று 13 வந்துச்சு, எரிச்சிட்டோம், 7 புதைச்சிட்டோம். ஆனால் சாராயம் குடிச்சு தான் அதிகமாக செத்துது. இன்னும் 60 70 சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 4 வருது. இன்னைக்கு 4 கட்டி அடிக்கிட்டோம். ஆமா, இப்போ அடிக்க வச்சிருக்கீங்க. அடிக்க ரெடியாக வச்சுருக்கோம். ஆனால் இது ஒரு சம்பவம் நடந்ததில்லை, இது வரையும் நாங்களும் எதிர்பார்த்ததில்லை. முக்கியமாக குடிச்சது சாராயம் குடிச்ச செத்துக்கு தான் அதிக பேர் சாராயம் குடிச்சு தான். எல்லாமே கூலிக்காரங்க தான். என்ன வயசுல இருக்கவங்க அதிகமா வராங்கண்ணா? வயசில் இருக்கவங்க வந்து எல்லாம் ஒரு 28 29 30 வயசில் இருக்கிறவங்க ஒரு 10 பேர். கொஞ்சம் 58 50 பேர் வயசானவங்க ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. இதில் வந்து 2 லேடிஸு, மொத்தம் 3 லேடிஸ் இறந்துட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் குடிக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. நேற்று நாங்கள் அவங்கள எரிச்சு முடிச்சிட்டோம். இது அவங்களுக்கு வருமானம், கவர்மெண்ட்டு கொஞ்சம் வருமானம் அவங்கள பார்த்து இது நல்லது செஞ்சால் சந்தோஷம். முதல்ல இது காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் சந்தோஷம். கடந்த 2 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து 20 பேர் 30 பேர் 40 பேர்னு அந்த உயிரிழந்தவரோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் இந்த சாராயம் குடிச்சனால தான் வந்து இந்த 40 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதில் ஏதோ ஒரு கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாராயம் அப்படின்னா எங்கேயோ வெளியவோ இல்லை ஊருக்கு வெளியவோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல விற்கிறாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. ஊருக்குள்ளே வந்தோடனே ஊருக்கு நடுவில் இருக்குது இந்த வீடு. ஆக்சுவலி இந்த வீட்டில் கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே வந்து சாராயம் விற்றுட்ருக்காரு. ஸோ இந்த வீட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் சாராயம் விற்றுட்டே இருப்பாங்களாம். எப்போ நீங்கள் வந்து இந்த வீட்டோட கதவை நீங்கள் வந்து தட்டினாலுமே இந்த வீட்டில் வந்து சாராயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஊர் மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் எப்பயுமே வந்து சாராயம் விற்பாங்களாம். ஆக்சுவலாக இப்போ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உள்ளே யாருமே கிடையாது, எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து இருப்பாராம். இங்கே வச்சு தான் வந்து சாராயம் விற்கிறது எல்லாமே வந்து நடக்குமா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7000 பேர்கிட்ட வந்து சாராயம் வந்து வாங்கிட்டு போவாங்களாம். அதாவது இந்த ஊர் மட்டும் கிடையாதான், சுற்றி இருக்க எல்லா ஊருக்குமே வந்து இங்கேருந்தா சாராயம் வந்து போகுது. அது மட்டும் இல்லை, மொத்தமாக பாக்கெட்டாக நம்ம வந்து சின்ன பிள்ளைல வந்து இந்த 2 ரூபா வாட்டர் பாக்கெட்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பாக்கெட்டாக வந்துட்டு சாராயம் வந்து வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவாங்களாம். ஹோல்சேல் மாதிரி இவங்க விற்றுட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு போய் நிறையா பேர் சேல் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த ஊர் மக்கள்கிட்டலாம் கேட்கும்போது முன்னாடியே வந்து கோர்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த மகளிர் காவல் நிலையம் இருக்குது, தாசில்தார் ஆஃபீஸ் எல்லாமே வந்து இந்த ஊருக்கு முன்னாடியே இருக்கே. அதெல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் வந்து இவங்க இங்கே விற்கிறாங்க அப்படிங்கிறப்போ இது வந்து முழுக்க போலீஸ் சப்போர்ட்டோடய நடக்குதுன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா இவ்வளோ பப்ளிக்காக 24 மணி நேரமும் யார் எப்போ வந்து கேட்டாலும் வயது வரம்புலாம் கிடையாது. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி மது அருந்தணும், இத்தனை வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல். ஆனால் அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. யார் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். 60 ரூபாய் இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து ஒரு சாராயம் பாக்கெட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடு தான் இந்த வீடு. ஸோ இதை வந்து எந்த காவல் நிலையமாக இருக்கட்டும் யாருமே வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுத்ததே கிடையாது இது வரைக்கும். இது இன்னைக்கு நேற்று மட்டும் இல்லை, 27 28 வருஷமாக வந்து இந்த வீட்டில் வந்து சாராயம் விற்பனை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி தெரியாமல் விற்றுட்டு இருந்தாங்க, இப்போ தெரிஞ்சு யார் பார்த்தா என்ன யார் கேட்டால் என்னன்ற மாதிரி விற்றுட்டு இருக்கிறதாவது இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. யாராவது வந்து கேட்டாலும் சரி, யாராவது வந்து பேசினாலும் சரி, அடுத்த நாளே அவங்க வீட்டில் இங்கே இருக்க ஆட்கள் எல்லாமே போய் மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம். அதுக்கு பயந்துக்கிட்டே யாருமே எந்த ஒரு விஷயமே வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்களாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து கேட்கும் போது தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஆட்களை பற்றி. இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி. இப்போது Taste
Daily. Taste the Daily.